அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஆதரவாளர்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஆதரவாளர்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தனக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் ஈரோடு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆதரவு நகர ஒன்றிய பேரூர் அதிமுக நிர்வாகிகளை நேரில் அழைத்து அவர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படுகிறது? தற்பொழுது இந்த ஆலோசனை நடைபெறுவதற்கான காரணம் என்ன? குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இல்லத்திற்கு முன்புதான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 மாதத்திற்கு முன்பே இருந்து அதிமுகவில் ஒரு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து வருகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தொடர்ந்து இவர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே இருந்து அவர் அதிருப்தியில் இருந்து வந்ததாகவும், தொடர்ந்து அதே சமயத்தில் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்றிருந்த அதிமுகவினுடைய பொதுக்கூட்டங்களிலும் சரி மற்ற நிகழ்ச்சியிலும் சரி இபிஎஸ்னுடைய பெயர்களை பயன்படுத்தாமல் அதே சமயத்தில் அவருக்கு நிகரான புகைப்படங்களை செங்கோட்டையனுடைய தரப்பினர் பதிவிட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுதும் கூட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுக மற்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறது என தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதே சமயத்தில் வருகின்ற 5ஆம் தேதி இந்த மன அதிருப்தியின் காரணமாக தன்னுடைய செய்திகளை வெளியிட இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த காலை முதலே இருந்து இந்த அவருடைய பண்ணை வீட்டிற்கு அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர், அதாவது கோபி அந்தியூர் பகுதியை சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் நகர செயலாளர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். செங்கோட்டையன் தரப்பிலிருந்து அதிமுகவில் தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நான் ஒரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தேன், அதே சமயத்தில் தற்போது என்னை அதிமுகவில் இருக்கின்ற நிர்வாகிகள் தற்போது வரை கூட சந்திப்பில்லை, அதே சமயத்தில் தன்னிடம் எந்த ஒரு ஆலோசனையும் அவர்கள் கேட்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமீபமாக அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்த அந்த பிரச்சாரத்தின் போது தமிழகத்தை காப்போம் என்கின்ற அந்த பிரச்சாரத்தின் போது கூட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் இது பற்றியான தகவல் தெரிவிக்கப்படவில்லை. அவர் சொல்கின்ற ஒரு தகவலையும் கூட அவர்கள் கேட்கவில்லை. அப்படி என்றால் தான் ஒரு மூத்த நிர்வாகியாக எம்ஜிஆர் காலத்திலிருந்தும் சரி அதே சமயத்தில் ஜெயலலிதா காலத்திலிருந்தும் சரி தன்னுடைய அதிமுகவில் ஒரு முக்கிய பங்குகளை நான் வகித்து வருகிறேன். ஆனாலும் கூட தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பினர் தன்னை எந்த ஒரு ஆலோசனையிலும் ஈடுபடுத்தப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. அதே சமயத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அங்கு நேரடியாக சென்று அந்த கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மற்ற அமைச்சர்களை எதுவும் சந்திக்காமல் நேரடியாக அவர் திருப்பி அவர் ஊருக்கே புறப்பட்டதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து அதிமுகவில் நாள்தோறும் பல நிர்வாகிகள் திமுக மற்றும் மாற்றுக் கட்சியில் இணைந்து வரும் சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில தற்போது ஒரு முன்னாள் அமைச்சரை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதும் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகிகள் மீதும் அதிருப்தியில் இருந்து வருகிறாக ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கூட நாம் காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய ஒரு பண்ணை வீடு. இந்த பண்ணை வீட்டில் அவர் அதிருப்தியில் இருந்த நிலையிலிருந்தும் கூட தற்போது 2-3 மாதங்களாக அவருடைய வீட்டில் போலீசாரும் தற்போது காவலில் இருந்து வருகின்றனர். அதே சமயத்தில் காலை முதலிருந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகள் என்னதான் உள்ள நடக்கின்றது என ஒரு கேட்டபொழுது எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எதற்காக அதிருப்தியில் இருக்கிறார், நடந்தது என்ன என்கின்ற குறித்து ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் தொடர்ந்து செங்கோட்டையிடம் அந்த தகவல் கேட்டறிந்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர் வீட்டை விட்டு வெளியே இங்க செய்தியாளர்களை சந்தித்தால்தான் நடந்தது என்ன, அவர் உண்மையாலுமே அதிருப்தியில் இருக்கின்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தெரிய வரும். விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி.